வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஆர்எஸ் அப்படின்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ், அது மாதிரி நம்ம நாடகோஷ்டியோட கூட்டணி கட்சிங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க வாயை திறந்து. நம்ம தொக்கா மாட்டிக்கிட்டோம், இனி ஓட்டு கேட்டு போனாலும் பிச்சை எடுத்து போனாலும் போட மாட்டாங்க, டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு கூட்டணி கட்சி நாடகோஷ்டியோட கூட்டணி கட்சி எல்லாம் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செய்த திட்டங்களை சொல்லி திமுக தனித்து நின்று பெற்றி பெறுவது சாத்தியமே இல்லை, நீங்க செய்யவே இல்லை, ஒண்ணுமே வெறும் நாடகம் மட்டும்தான். அதை சொல்லி உங்களால அது கூட்டணி கட்சிகள் சார்பு இல்லாம இவங்களை நம்பி அவங்களை நம்பி அடியாரை நம்பி பட்டாக்கத்தி வந்து அடியார் இல்லாம இருக்காது. அது மாதிரி அராஜகன் உச்சி கூட்டணி கட்சிகளை நாங்க சொல்லுங்க, பொய் வதந்திகளை பரப்பாது கூட்டணி கட்சியோட தலைவர்களை சொல்லுங்க, தொண்டர்கள தலைவர் சொல்லுங்க. ஏன்டா பரம்பு படிடா அந்த மாதிரி கதையை பத்தி நானே தொக்கா மாட்டிட்டேன், ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி உங்க கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உங்க கூட்டணியில் இருக்காங்க. சண்முகம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்த திட்டங்களை சொல்லி பொதுமக்கள்கிட்ட டெபாசிட் கூட வாங்க முடியாது, சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது கட்சி ரவுடியின் தலைவன் திருமாவளவன் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து, ஏன்னா உன் கட்சியில் இருக்கிறதுனாலதான் அவன் தப்பிச்சிருக்கான், அதாவது நீ ஆட்சியில் இருக்கிறதுனால ரவுடிசம் பண்ணாலும் தப்பிச்சிட்டு இருக்கான். அதனால கொஞ்சம் கூட்டணி வச்சுக்கோ, அதாவது நான் உன் கூட்டணி இருக்கேன்னு சொல்லிக்கிறான். ஏன்னா கூட்டணி இல்லைன்னா ஆட்சியில் இல்லைன்னு அர்த்தம், தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நீ இப்ப பண்ணதுக்கு அவனுக்கு தூக்கிதான் உள்ள இருக்கணும். இப்ப வக்கீலுங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க, இப்ப என் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல, அட்லீஸ்ட் இவனை தூக்கி உள்ள வைங்க அப்படின்ட்டு. இன்னும் 6 மாசம் தான் ராஜா, ஆட்டாடுங்க. அதே மாதிரி உங்க கூட்டணி கட்சியில் இருக்க துரை வைகோ கட்சியின் அங்கீகாரத்திற்கு திமுகவுடன் கூடுதல் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி கட்சியில வெறும் ஒரு கட்சி ஒரு ஓட்டு, ஒரு கான்ஸ்டிடியூஷன்சி, ஒரு சீட்டு, 2 சீட்டு இப்படிதான் கொடுத்து திமுக விளக்கம். இப்ப ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் நிறைய சீட்டுகள் வேணும், அது இல்லாம ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும். அதாவது சிஎம் இல்ல, சிஎம் தான் நீங்க ஊத்தி முடிவீங்க, ஆல்ரெடி இப்ப ஓட்டு கூட கேட்க போக முடியாது. அவங்க ஆட்சியில பங்குனா எம்எல்ஏ மந்திரிங்க அந்த மாதிரி, ஆக்சுவலி தமிழ்நாடு மந்திரி எம்பி இல்ல, அவ்வளோலாம் போதும், நீ ரவுடிகள் எல்லாம் அனுப்புறது, சரியா? அதே மாதிரி உயர்நீதிமன்றம் சொன்னீங்க, அது நிரந்தர உத்தரவா வில்சன் சொல்றாரு, நான் வீடியோ போட்டிருக்கேன். நிரந்தர உத்தரவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களை ஏத்து போனவங்க இன்ட்ரீம் செய்வான், இடைக்கால உத்தரவா. ஏண்டா நீங்க வாங்கினதே இடைக்கால உத்தரவு, அதுக்கு அப்பீல் போகும்போது இப்படா நிரந்தர உத்தரவு முடியும்? பொது ஜனங்களுக்கு என்னன்னு தெரியலன்றதுக்காக கப்சாதான் அடிக்காதீங்க, ரீல் வந்து போச்சுடா. நீங்க வாங்கினது இடைக்கால உத்தரவு, அதுக்கு அப்பீல் போகும்போது எந்த ஒரு பாமர மக்களுக்கும் தெரியும், சாதாரண ஒரு இடைக்கால உத்தரவை அப்பீல் போகும்போது நிரந்தர உத்தரவு வருமா, இடைக்கால உத்தரவு தான் கொடுக்க முடியுமா? கேவலமா நீங்க பண்றீங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் போட்டிருக்காரு, உச்ச நீதிமன்றம் நேற்று சிபிஐ விசாரணை செய்ய உத்தரவு போட்டிருக்கு, நேற்று நைட்டோடு நைட்டா சம்பவம் நடந்த இடத்தை சுத்தம் பண்ணி இன்னைக்கு காலையில பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. எங்க 15 நாளாச்சு நைட்டோடு நைட்டா, இப்ப சொல்றீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு நாங்க பண்ணது தப்பு இல்ல, போஸ்ட்மார்டம் கரெக்ட் தாங்க, 2 மேடை இருந்துச்சுன்றீங்க, தற்காலிகமா 3 மேடை பண்ணிருக்கோம் அப்படின்றீங்க, அந்த போஸ்ட்மார்டம் பண்ற மேடை வரவேற்கிறாங்க. அதே மாதிரி அப்பெல்லாம் கூறுகளை விட்டு இப்ப கூறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க சட்ட பிரகாரம் நைட்டோடு நைட்டா பண்ணோம், தப்பு இல்ல, யாரு நம்ம ஆட்சியர் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணோம், கலெக்டர் பர்மிஷன், சரிங்களா, அதை வாங்கிட்டு தான் பண்ணோம், சரிங்க, ரொம்ப நேரமா. அதே மாதிரி இப்ப சொல்றீங்க கூவிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உத்தரவு, உங்க வில்சன் சொல்ற மாதிரி வில்சன் சொல்ற மாதிரி இடைக்கால உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் கூணுக்கு மைக்கே தான் கூறுங்க, வீடியோ எடுத்தான் பண்ண அப்படின்னா இது வரைக்கும் ஒரு நாள் கூட வீடியோ எடுத்துன்னு சொல்ல போஸ்ட்மார்டத்தை. தெக்கத்துல ஒரு தொண்டை, யார் திமுக தொண்டை ஒருத்தன் கூட வாய்விட்டு சொல்ல, அப்ப சொல்லாத இன்னைக்கு உங்களுக்கு ஆப்போசிட்ல இடைக்கால உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு சொல்றீங்க, எதுக்கு கூறீங்க? அப்பெல்லாம் கூற முடியல அவங்கள, அப்பெல்லாம் வாய் தொடர்ந்து கூட சொல்ல முடியல, நாங்க சட்ட பிரகாரம் தான் பண்ணோம் சொன்னீங்க, கதையா கட்டினீங்க, சரி ஓகே.
அப்படி இருக்காங்க. அப்பயே வந்து நீங்க நேர்மனா எங்க வேணாலும் போங்க, நாங்க கோர்ட்டு கேட்டா வீடியோ எடுத்தா நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கோம், தக்க வீடியோ எடுத்திருக்கோம், எல்லா போஸ்ட்மார்ட்டங்களும் லீகலா என்னென்ன சட்டமுறைப்படியோ அது மாதிரி பண்ணிருக்கோம், கலெக்டர் பர்மிஷன் வாங்கி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ வந்து கூகுன்னு கூறீங்களே வீடியோ எடுத்திருக்கோம், சட்டத்துக்கு வரம்பு உட்பட்டுதான் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு கூகுன்னு கூறீங்களா? டேய் வில்சன் சொல்றான் இடைக்கால உத்தரவு அதே மாதிரி நம்ம அடிவாள் சொல்றான் எந்த தெரியல, யாருமே கேட்கல எந்த இவனா வாயிடு மாட்டிக்கிறான், எங்க மூக்கணும் வச்சுக்கோங்க, இவனே வந்து மாட்டிக்கிறான், ஒருத்தன் கூட கேட்கல, அடிவாங்கன்னு கூட சொல்ல, ஜாதி பேர் சொல்லிதான் அடிச்சாங்கன்னு. நீயா வந்து எதுக்கு ஆச்சு நீங்களே சொல்லுங்க மக்களே. ஒருத்தன் கூட புது அடி வாங்கணும் சரி, அடிச்சவனும் சரி, யாரும் அடிக்க சொன்னா அடுத்த விஷயம், அடி வாங்கினவனும் சரி அடிச்சவனும் சரி ஜாதியை பத்தி எங்கேயுமே பேசல. இல்ல பத்திரிகை நண்பர் கேட்டாங்களா ஜாதியில பிரச்சனை வந்துச்சான்னு, ஒண்ணுமே கேட்கல. தானா பத்திரிகை நண்பர்கள்ட்ட வந்து பேட்டி, அவன் எந்த ஜாதியோ நான் கேட்கவே இல்லையே, யாருமே கேட்கலையே. அப்ப தெளிவா தெரியுது. அதே மாதிரி உங்க வில்சன் சரிங்களா, அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், அவன் வந்து அவன் ப்ரொஃபஷனுக்கே கேவங்க, இந்த ப்ரொஃபஷனை கேவப்படுத்திட்டான். இடைக்கால உத்தரவு போயிருக்கிறது நீங்க வாங்கிறீங்க, இடைக்கால உத்தரவு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அதுக்கு அப்பீல் போகும்போது எந்த கூமுட்டையும் சொல்லுவாங்க, ஒரு இடைக்கால உத்தரவுக்கு அப்பீல் போகும்போது நிரந்தர உத்தரவு வருமாடா, கேவலப்படுத்தாதீங்க. டேய் கெட்ட வார்த்தை வருதுடா, கெட்ட வார்த்தை திட்டக்கூடாது இருக்க, இந்த கருப்பு கோடு மட்டும்தான் மரியாதை. நீங்க என்ன வேணாலும் இருங்க, கெட்ட வார்த்தையில சுத்தமான திட்டாம உங்களுக்கு வீடியோ போட முடியலடா, விட்டுக்கடா, போய் தொலைங்கடா, இந்த கோஷம் போட்டு நாடகம் போட்டு நடிக்காதீங்கடா. ப்ரொஃபஷன்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்ற மாதிரி, இந்த சிங்கம் படத்துல வர மாதிரி சொல்லுவாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன் கோயில்ரா அப்படின்னு சொல்ற அந்த சீட்டை வந்து ஓட்ட போட்டு போவாங்கல்ல, யாரு டானி, அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷன் கேளுமே வில்சன் சொல்றவன். இடைக்கால உத்தரவு யாருமே கேட்கலடா, உத்தரவு வந்திருக்கா அவ்வளவுதான், சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கு, உத்தரவு சொல்லு வேணாங்களே, அதோட திருப்பி இதனால வந்து தமிழக அரசுக்கு பின்னடைவு இல்லை, நான் கேட்கல, ஓகே பின்னடைவு இல்லை சரி, ஆனா நீங்க வாங்கினதுனால பின்னடைவு மத்தவங்களுக்கு பின்னடைவு ஆயிடுச்சா, நீங்க வாங்கினதே இடைக்கால உத்தரவு, என்ன கேவலமான ஆட்சி நடத்துறீங்களே, நான் அது கூட்டணி ஆட்சிங்களே, நீங்க சொல்ற வேலையே செய்யல, நீங்க என்ன வேலை செஞ்சு நீங்க என்ன ஓட்டு கேட்பீங்க, சத்தியமா ஜெயிக்க முடியாது. உங்க கூட்டணி இருக்க தலைவர் சொல்லியிருக்காருங்க, நீங்க சொல்லணும், யாராவது நம்ம நாடகோஷியோட மேனேஜர் சரிங்களா, துணை மேனேஜர் சரிங்களா, மேனேஜர் வேற சரிங்களா, அவ வந்து நாடகோஷியோட துணை மேனேஜர் என்ன சொல்லியிருக்கான்னா, அடக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, யாரு கட்சியோட தலைவர். அப்போ நாடகோஷ தலைவர் என்ன வாயில வந்துரும், நீங்க உங்க கூட்டணி கட்சியோட தலைவர்களே உங்க பேச்சுக்காக நீங்க செஞ்சது எதுவுமே செய்யல, நீங்க என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு ஓட்டு போய் கேட்பி ஜெயிக்கிறது இல்ல, என்ன செஞ்சேட்டு போய் ஓட்டு கேட்பீங்க கேக்குறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொய் பரப்பா சொல்லிட்டு சொன்னல அன்னைக்கு, உங்களை தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணும், எதை செஞ்சோம் அதை செஞ்சோம், உங்க கூட்டணி கட்சியே சொல்றான் எதுவுமே செய்யல, என்ன சொல்லி கேட்பீங்க ஓட்டு அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.